ஸோ இன்றைக்கி நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து ஹெர்ப்ரோஸ் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெர்ப்ரோஸ்ன்றதை வந்து க்ரீக் மித்தாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஹெர்ப்ரோஸ்ன்றது வந்து ஒரு மல்டி ஹெட்டட் டாக் தட் காட்ஸ் த கேட் ஆஃப் த அண்டர்வேர்ல்ட். அதாவது வந்து கிரேக்க புராணங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெர்ப்ரோஸ்ன்றது ஸோ நிறைய தலைகள் இருக்க நாயை அது வந்து பாதாள உலகத்தை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே டெக்னாலஜியில் வந்து ஹெர்ப்ரோஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால். இது வந்து என்னென்னா தட் காட்ஸ் த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கை வந்து பாதுகாக்குது. ஸோ எப்படின்னா ஏதாச்சும் ஒரு எனேபிள் ஒரு சிஸ்டமோ ஒரு யூஸரோ வந்து ரிசோர்ஸஸை வந்து பிஃபோர் ஆக்சஸ் டு த ரிசோர்ஸ், அதாவது ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது ஆக்சஸை வந்து கிராண்ட் பண்ணுமா. ஸோ இதுதான் வந்து ஹெர்ப்ரோஸ் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால். ஸோ பிஃபோர் த ஹெர்ப்ரோஸுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஸோ அதனால என்ன ட்ராபேக் இருந்துச்சு, இப்போ ஹெர்ப்ரோஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெர்ப்ரோஸ்க்கு முன்னாடி வந்து என்னென்னா ஒரு கிளைண்ட்டும் ஒரு சர்வர் மட்டும் இருக்கும். ஸோ கிளைண்ட் வந்து அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து அனுப்பி அதில் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி ஸோ அக்சஸ் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே இப்போ பாஸ்வேர்டையும் சேர்த்து அனுப்புறனால வந்து அட்டாக்கர் வந்து அந்த லாகின் மெசேஜை வந்து கேப்சர் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கடுத்து வந்து நோ சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு ஒரு இது வந்து இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூசர் வந்து ஒரு இதுக்கும் வந்து லாகின் பண்ணணும், ஒரு சர்வீஸுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து லாகின் பண்ணணும். ஜிமெயிலுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு, இப்போ யூடியூப் தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போடணும். ஸோ இங்கே வந்து இந்த பிஃபோர் ஹெர்ப்ரோஸ்க்கு முன்னாடி இது இருந்துச்சு. இப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா, ஹெர்ப்ரோஸில் வந்து பாஸ்வேர்டை வந்து நெட்வொர்க் வழியாக வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து சிங்கிள் சைன் ஆன் வந்து இல்லை, இதில் வந்து எஸ்எஸ்ஓ சிங்கிள் சைன் ஆன் மட்டும் இருக்குது. அப்படின்னா ஒரு தடவை லாகின் பண்ணினா அதே யூஸ் பண்ணி வந்து மல்டிபிள் சர்வீஸை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஹெர்ப்ரோஸ். ஸோ இதுதான் வந்து என்னென்னா காம்பனன்ட்ஸ். அங்கே வந்து கிளைண்ட்டு சர்வர் அப்படி ரெண்டு மட்டும் இருந்துச்சு. இங்கே கிளைண்ட்டு அப்ளிகேஷன் சர்வர், அதுக்கடுத்து கேடிசி கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னு இருக்கும். ஸோ ஒரு கிளைண்ட்டு ஒரு அப்ளிகேஷன் சர்வரை டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் போய், ஸோ கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ன்றது ஒரு ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டி. அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே ரெண்டு இருக்கும், ஆத்தென்டிகேஷன் சர்வர், டிக்கெட் கிராண்டிங் சர்வர். இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வரில் ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கணும். அந்த டிக்கெட்டை வந்து கொண்டு வந்து இந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வர்கிட்ட கொடுத்தோம்னா இந்த அப்ளிகேஷன் சர்வருக்கு போக வேண்டிய டிக்கெட்டை வந்து கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸோ வந்து இந்த அப்ளிகேஷன் சர்வரை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து என்னென்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் வந்து ஹெர்ப்ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து அதுக்கான டயக்ராம் வந்து ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஹெர்ப்ரோஸோட டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெர்ப்ரோஸில் வந்து 3 இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் ஆத்தென்டிகேஷன் சர்வர், டிக்கெட் கிராண்டிங் சர்வர் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து அப்ளிகேஷன் சர்வர் வந்து இருக்கும். ஸோ ஒரு கிளைண்ட்டு டேரெக்டாக அப்ளிகேஷன் சர்வருக்கு வந்து போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டு இங்கே போய் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு அந்த டிக்கெட்டை கொண்டு விட்டு வந்து தான் வந்து இங்கே அப்ளிகேஷன் சர்வரை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் என்னென்ன கீ வந்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ ஆத்தென்டிகேஷன் சர்வருக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளைண்ட்டு அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வச்சுருப்பாங்க அவங்களோட சிஸ்டமில். அதுக்கடுத்து வந்து என்னென்னா இது ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு வந்து ஸோ கேசின்னா கிளைண்ட்டோட கீ, அதாவது யூசரோட பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து டிஜிஎஸ் அப்படின்னா டிக்கெட் கிராண்டிங் சர்வர், அதை தான் டிஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட கீயை வந்து இவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து டிக்கெட் கிராண்டிங் சர்வர் வந்து இவங்க வச்சுருப்பாங்கன்னா அவங்களோட கீ, டிக்கெட் கிராண்டிங் சர்வரோட கீ வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் சர்வர் இருக்குல்ல அவங்களோட அதனால சர்வர்னால எஸ்ன்னு அப்படின்னு போட்டுப்போம், கீ சர்வரோட கீ வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அப்ளிகேஷன் சர்வர் அதோட கீயை வந்து வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லாகின் ரெக்வெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இதை முடிங்க, இந்த ஆரஞ்சு கலர் போயிருக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டு அவங்களோட யூசர் நேமை மட்டும் சென்ட் பண்ணுவாங்க. யூசர் நேம் ப்ளஸ் டிக்கெட் ரெக்வஸ்ட்டு ஃபார் டிஜிடி, அதை டிஜிடினா டிக்கெட் கிராண்டிங் டிக்கெட். அந்த ரெக்வஸ்ட்டை வந்து என்னது ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து கிளைண்ட்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க யூசர் நேமை ஆத்தென்டிகேஷன் சர்வர் அனுப்புவாங்க. யூசர் நேம் மட்டும் தான் அனுப்புவாங்க, பாஸ்வேர்டை வந்து நெட்வொர்க் வழியாக வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு அனுப்பின பின்னாடி ஸோ ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ அவங்களோட யூசர் நேம் வந்து கேடிசினா கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் இருக்கா, அவங்க பாஸ்வேர்டெலாம் என்கிரிப்டட் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கான்னு வந்து பார்க்கும். ஸோ பார்த்த பின்னாடி வந்து அதுக்கடுத்து வந்து ரெஸ்பான்ஸை வந்து சென்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, டிஜிடிக்கு வந்து ரெக்வஸ்ட் அனுப்பியிருப்பாங்கள்ல, ஸோ அதை தான் வந்து இங்கே அனுப்பிடும். அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த டிக்கெட்டை வந்து கொடுக்கும். டிக்கெட்டு தான் டிக்கெட் கிராண்டிங் டிக்கெட்டும். அதுக்கடுத்து இந்த இதோட கம்யூனிகேட் பண்ணோம்ல, அதுக்கு தேவையான டிஜிஎஸோட கம்யூனிகேட் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு ஒரு செஷன் கீயை வந்து அனுப்பும். ஸோ இப்படி டேரெக்டாக
அனுப்பாமல் அதை வந்து என்கிரிப்டட் ஃபார்மில் வந்து அனுப்பும். ஸோ என்கிரிப்டட் வித் இந்த டிஜிடியை வந்து எப்படி என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த டிஜிஎஸோட கீயை யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவோம். அதை பேக் பண்ணி யாருக்கும் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கடுத்து டிஜிஎஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி டிஜிஎஸோட ஒரு செஷன் கீ வந்து என்னென்னா கிளைண்ட்டோட பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி வந்து என்கிரிப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏஓஎஸோட ரெஸ்பான்ஸ் வந்து எங்கே போகும்னா, ஸோ டிக்கெட்டு வந்து கொடுத்துருக்கோம், டிக்கெட் கிராண்டிங் டிக்கெட்டை கொடுத்துருக்கோம். அது வந்து என்கிரிப்டட் வித் டிஜிஎஸோட கீயை யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து டிஜிஎஸ் செஷன் கீன்னு ஒன்று கொடுக்கும். அதை வந்து எப்படி என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க, யூஸரோட பாஸ்வேர்டை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த இது ஃபுல்லாக எங்கே வரும், இப்போ வந்து கிளைண்ட்டுக்கிட்ட வந்து வரும். ஸோ கிளைண்ட்டு வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஸோ கிளைண்ட்டு வந்து இப்போ வந்து செஷன் கீயை மட்டும் அவங்களோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஜிடியை வந்து வித்தவுட் டீக்ரிப்ட் டிஜிடியே இது. ஸோ அந்த என்கிரிப்ட் பண்ண டிஜிடி இருக்குல்ல, அது அப்படியே வந்து இருக்கும். ஸோ இவங்ககிட்ட இது வந்து கிளைண்ட்டோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஜிஎஸ் செஷன் கீ அதை மட்டும் அதை டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு டிஜிஎஸ் செஷன் கீ வந்து கிளைண்ட்கிட்ட இருக்கும். இந்த டிஜிடி இருக்குல்ல, டிக்கெட்டு மட்டும் டிஜிடி வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, ஸோ இதை அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. இப்போ அந்த டிஜிடியை அப்படியே திரும்ப வந்து இந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வருக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த டிஜிடியை அப்படியே என்கிரிப்ட் பண்ணதை அப்படியே எடுத்து இங்கே அனுப்பியிருக்காங்க. இந்த செஷன் கீயை வந்து கிளைண்ட்டோட பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணதை அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு அந்த டிஜிஎஸ் செஷன் கீ இங்கே இருக்குது. இந்த டிஜிஎஸ் செஷன் கீ போல் இப்போ வந்து ஆத்தென்டிகேட்டர் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஆத்தென்டிகேட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஸோ அந்த செஷன் கீயை யூஸ் பண்ணியே அந்த டீக்ரிப்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல டிஜிஎஸ் செஷன் கீ, ஸோ அதை யூஸ் பண்ணியே அந்த கிளைண்ட்டோட ஐடி, அதோட கிளைண்ட்டோட யூசர் நேம், கிளைண்ட்டோட யூசர் நேம், ஸோ கிளைண்ட்டோட அட்ரஸ்ஸு, ஸோ கிளைண்ட்டோட அட்ரஸு, கரண்ட்டு, டைம் ஸ்டாம்ப்பு அதெல்லாம் வந்து என்கிரிப்ட் பண்ணி வந்து அனுப்புவாங்க. ஸோ எதுக்கு நான் வந்து கிளைண்ட்டோட ஐடென்டிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி வந்து ஸோ வந்து அனுப்புவாங்க. அதான் வந்து ஆத்தென்டிகேட்டர். ஸோ ஆத்தென்டிகேட்டர்ன்றது ஒரு என்கிரிப்டர் மெசேஜ், அந்த செஷன் கீ யூஸ் பண்ணி அவங்களோட ஐடி, யூசர் நேம் அதெல்லாம் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த டிஜிடியோட என்கிரிப்டட் இந்தது ப்ளஸ் ஆத்தென்டிகேட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ வந்து எங்கே போகும், டிக்கெட் கிராண்டிங் சர்வருக்கு வந்து போகும். ஸோ ஓகேவா, அந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வர் வந்து என்னதுன்னா, ஸோ இப்போ என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இவங்களோட கீ யூஸ் பண்ணி, ஸோ இப்போ அதோட கீ யூஸ் பண்ணி அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணிட்டு வந்து பண்ணிடும். அதான் வந்து சொல்லிப்பாங்க டிஜிஎஸ் வந்து டீக்ரிப்ட் பண்ணிடும். டிஜிடியை டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு, ஸோ என்கிரிப்ட் பண்ணதை டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆத்தென்டிகேட்டர் இருக்கா, ஸோ அந்த வெரிஃபை பண்ணி ஆத்தென்டிகேட்டரை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சர்வீஸுக்கான டிக்கெட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து வெரிஃபை டிஜிடியை டீக்ரிப்ட் பண்ணும், அதுக்கடுத்து ஆத்தென்டிகேட்டரை வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ சர்வீஸ்க்கான டிக்கெட்டை வந்து கொடுக்கும். சர்வீஸ் டிக்கெட் ப்ளஸ் இவங்களோட இந்த அப்ளிகேஷன் சர்வரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ அதுக்கான செஷன் கீயை வந்து கொடுக்கும். ஸோ டேரெக்டாக கொடுக்காம அப்படியே கொடுத்தா யாராச்சும் யூஸ் பண்ணிடுவாங்கன்னு இந்த சர்வரோட கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி இதை கொடுக்கும். இந்த இதை வந்து செஷன் கீயை வந்து என்னாச்சுன்னா இந்த டிஜிஎஸோட செஷன் கீ இருக்குல்ல, இந்த கீ யூஸ் பண்ணி வந்து என்கிரிப்ட் பண்ணி வந்து அனுப்பும். ஓகேவா? ஸோ இந்த சர்வீஸ் டிக்கெட்டை எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே வந்து என்கிரிப்ட் பண்ணி அப்படியே இருக்கும். இந்த செஷன் கீ இருக்குல்ல, ஸோ இதை வந்து டீக்ரிப்ட் பண்ணி இந்த டிஜிஎஸ் செஷன் கீ யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸோ வந்து ஆத்தென்டிகேட்டர் செஷன் கீயை வந்து டீக்ரிப்ட் பண்ணி இப்போ வந்து ஆத்தென்டிகேட்டராக வந்து அனுப்புவாங்க. ஸோ ஆத்தென்டிகேட்டர் அதோட கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் அதை யூஸ் பண்ணி வந்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ வந்து டிஜிஎஸ் வந்து சென்ட் பண்ணிடுச்சு சர்வீஸ் டிக்கெட்டையும், இப்போ வந்து நியூ செஷன் கீ வந்து சென்ட் பண்ணிடுச்சா, ஸோ அதை வந்து அப்ளிகேஷன் சர்வருக்கு சென்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த அப்ளிகேஷன்ஸ் சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு சர்வர் வந்து இப்போ என்ன செய்யும், வெரிஃபை பண்ணி அக்சஸ் வந்து கிராண்ட் பண்ணும். ஸோ இந்த சர்வீஸ் டிக்கெட்டையும் அந்த ஆத்தென்டிகேட்டரையும் இதை ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் பண்ணதை வந்து இந்த கீ யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆத்தென்டிகேட்டர் டீட்டெயிலையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு சர்வர் ஆத்தென்டிகேஷனை கொடுத்து அக்சஸ் வந்து கிராண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸோ ஹெர்ப்ரோஸோட ப்ராசஸ். ஸோ இதனால் வந்து என்ன அட்வான்டேஜ் வந்து அப்படின்னா, ஸோ ஸ்ட்ராங்கரை வந்து அட்வான்டேஜ் வந்து ஸ்ட்ராங்கர் ஆத்தென்டிகேஷன் செக்யூரிட்டி கொடுக்குது. பாஸ்வேர்டு வந்து நெட்ஒர்க்கில் யூசர் நேம் மட்டும் தான் நெட்ஒர்க்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பாஸ்வேர்டு வந்து கேடிசியில் வந்து என்கிரிப்டட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணோம். சிங்கிள் சைன் ஆன் கேப்பபிலிட்டி, அதாவது ஒரு தடவை லாகின் பண்ணால் அதை யூஸ் பண்ணி, இப்போ வந்து ஜிமெயில் மட்டும் ஒரு தடவை லாகின் பண்ணால் அதை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி தானே கொடுக்குறாங்க, லாகின் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜிமெயில் லாகின் பண்ணால் அதை யூஸ் யூடியூப் போகலாம், அதுவே லாகின் பண்ணி மற்ற அக்கௌண்ட்ஸ்க்கும் சேம் லாகினை யூஸ் பண்ணி மற்றதுக்கெலாம் வந்து பண்ணலாம். ஸோ அதனால செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதனால் என்ன ட்ராபேக்னா, இது வந்து எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கேடிசின்ற ஒரு சென்ட்ரல் சர்வரவே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கனால ஒரு காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து எங்கெங்கே அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் ஆகுதுன்னா விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி, அதுக்கடுத்து இமெயில் ஆத்தென்டிகேஷன், பேங்கிங் சிஸ்டம், க்ளவுட் சர்வீஸ், ஸோ என்டர்பிரைஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டிலலாம் வந்து யூஸ் ஆகுது.